கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களை இந்த புதன்கிழமையிலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வேத ஆய்விலே உங்களோடு இணைந்திருப்பதிலே நான் அதிக சந்தோஷப்படுகிறேன். மார்க்கு 10வது அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 9 நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். அங்கே அவங்க கலிலேயாவிலே ஒரு வீட்டிலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிற ஊழியத்தை குறித்து அநேக காரியங்களே அவர் சொல்லியிருந்தார் இல்லையா. அதன் பின்பாக பாவத்தின் அகோரத்தையும் அதனுடைய முடிவையும் அவர் மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருந்தார். நரகம் என்பது ஒன்று உண்டு என்பதையும், அங்கே அக்கினி அவியாமல் இருக்கும் என்பதும், புழு சாகாமல் இருக்கும் என்பதையும் கூட அவர் மிகவும் அப்பட்டமாக அவர் சொல்லியிருக்கிறதை நம்ம பார்த்தோம் இல்லையா. அதனால் நீங்கள் சாரம் இல்லாமல் போகாதீங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சாரம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் உப்பாக இருங்க என்று சொல்லி அவர் சொன்ன காரியத்தையும் நம்ம பார்க்குறோம். சரி, அவர் சீஷர்களோடு ஒரு சீஷத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்ததாக நம்ம பார்த்தோம் இல்லையா. அது தொடர்கிறது. அங்கே 10வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்ன முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் அவ்விடம் விட்டு எழுந்துன்னு சொல்லும்போது கலிலேயா கப்பர்நகூம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாய், யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள என்று சொல்லும் பொழுது நான் மேப்பு தேடுறேன். சரி, யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள ஒரு தேசத்தின் வழியாய் என்று சொல்லி இங்கே இருக்கிறது. சரி, நான் இந்த மேப்பை காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே கலிலேயா இருக்கிறது. இந்த கலிலேயா இங்கே கப்பர்நகூம் இருக்கிறது. நடுவில் ஒரு கோடு தெரிகிறது இல்லையா. இந்த கோடு தான் யோர்தான் நதி. இந்த பகுதி தான் கலிலேயா கடல் என்று சொல்லப்படுகிறது. அது ஒரு லேக் இருந்தாலும் அது கடலை போல செயல்படுவதனாலே அது கலிலேயா கடல். அப்போ கப்பர்நகூம் இங்கே இருக்கிறது. இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க, யோர்தானுக்கு அக்கறையில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, யூதேயாவினுடைய தேசத்துக்கு கீழே யூதேயா இருக்குது, யூதேயின் தேசத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, கடந்து வருகிறார்கள். இங்கே சவக்கடல் இருக்கிறது, டெட் சி என்று சொல்லக்கூடிய இதுதான் யூதேயா. இந்த யூதேயா பகுதிக்கு அவங்க வர்றாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து அவர் முன்னே அறிவித்திருந்தபடி மனுஷகுமாரன் தள்ளப்பட்டு அவன் கொல்லப்படுவான் என்று சொல்லி இந்த பரிசேயர்களாலும் வேதபாரர்களாலும் என்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இல்லையா. மார்க் 8வது அதிகாரத்தில் நாம் அதை பார்த்துருக்கிறோம். பிரதான ஆசாரியராலும் வேதபாரகர்களாலும் ஆகாதம் என்று தள்ளப்பட்டு என்று சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இங்கே அவர் அந்த யூதேயாவின் எல்லைகளுக்கு வந்தார் என்று சொல்லி முதல் வசனம் சொல்லுகிறது. அவங்க கலிலேயாவிலிருந்து சமாரியா வழியாக எருசலேமுக்கு யூதேயாவுக்கு வரலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பக்கமாக வந்தாங்க. வருகிற வழியெல்லாம் அவர் போதகம் செய்கிறவராய் காணப்பட்டார். போதிப்பது அவருக்கு ரொம்ப இஷ்டம். அற்புதங்களை செய்தார். ஆனாலும் அவருடைய முக்கியத்துவம் எங்கே காணப்பட்டது, போதனையிலே காணப்பட்டது. அதனால் அந்த போதனை என்பது அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக அது இருந்தது. அவர் போதித்து விட்டு அற்புதங்களை செய்கிறார், வியாதிகளை சுஸ்தமாக்குகிறார். இந்த ஆர்டர், இந்த வரிசையை நம்ம மார்க் முழுவதுமே பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் போதகம் பண்ணினார், அநேக வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தாங்க, அவர் சுஸ்தமாக்கினார். இந்த முக்கியத்துவத்தை முன்னுரிமையை நம்ம தொடர்ந்து மார்க்கில் பார்க்கிறோம். அது இயேசுவின் வாழ்க்கையிலே அவருடைய ஊழியத்திலே காணப்பட்ட ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் என்ன செய்கிறார், அவர் போதகம் செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய வழக்கமாக இருந்தது. தட்ஸ் வாட் ஹி டிட் ஆல் த டைம். தட் வாஸ் ஹிஸ் ஹேபிட். போதகம், அற்புதம், சுஸ்தமாக்குதல் அல்லது அற்புதங்கள் செய்வது அவர் செய்து கொண்டிருந்தார். ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், அதுதான் இந்த ஆர்டரில் தான் அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் அவ்விடம் விட்டு எழுந்துன்னு சொல்லுவது கப்பர்நகூம் விட்டு எழுந்து யோர்தானுக்கு அக்கறையில் உள்ள, யோர்தானை கடந்து போகிறார்கள். அக்கறையில் உள்ள தேசத்தின் வழியாக யூதேயாவின் எல்லைகளுக்கு கீழே வந்தார். நான் முன்னே சொன்னேன் இல்லையா, இந்த 10ஆம் அதிகாரத்துலேருந்து அவங்க யூதேயாவை நோக்கி பிரயாணிக்கிறாங்க. யூதேயாவில் தான் எருசலேம் இருக்கிறது. எருசலேமில் தான் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. இந்த எருசலேமை நோக்கி அவர் கடந்து வருகிறார். அவருடைய மரணத்தை நோக்கி அவர் பிரயாணப்படுகிறார். இனிமே வருகிறது எல்லாமே அதில் தான் இருக்கும். சரி, யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். ஜனங்கள் மறுபடியும்
ஆஸ் இட் ஆல்வேஸ் ஹேப்பன்ட், எப்பொழுதும் நடக்கிறது போல மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். மறுபடியுமா சொல்கிறார் மார்க். பிகாஸ் முதலே வந்திருந்தாங்க, அவங்க திரும்பியும் வந்தாங்க. ஒரு தடவை கேட்டுட்டு அவங்க போல திரும்பியும் வந்தாங்க. அவரும் என்ன பண்ணார், மறுபடியும் போதித்தார். ஜனங்கள் மறுபடியும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். நிறைய பேர் வந்தாங்க. அவர் தம்முடைய வழக்கத்தின்படியே ஆஸ் he would do all the time மறுபடியும் அவர்களுக்கு போதகம் பண்ணினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஜனங்க இருக்கிறாங்க, பரிசேயர்கள் இருக்கிறாங்க. ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். அவருடைய போதகம் அவர்களுக்கு விருப்பமாக இருந்ததுனால அவர் போதிக்கும் பொழுது வருகிற சொற்கள் அவர்களுடைய ஆத்மாக்களிலே பெரிய ஒரு விடுதலை கொடுக்கிறதாயும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தினால நிறைக்கிறதாயும் அது அநேக கேள்விகளுக்கு பதிலாக இருக்கிறதாயும் அவர்கள் பார்க்கிறார்கள். அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவருடைய போதகத்தை கேட்கறதுக்காக மறுபடியும் கூடி வந்தார்கள். ஆனால் அங்கே கூடி வருகிற இன்னொரு சின்ன ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம், அவர்கள் பரிசேயர்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இருக்கிறது. இந்த பரிசேயர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். இந்த பரிசேயரை குறித்து மார்க் 7ஆம் அதிகாரத்தில் நாங்கள் முன்னே தியானிச்சிருக்கிறோம். அங்கே நம்ம பார்க்க முடியும். இந்த பரிசேயர்கள் யார் என்று நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால், அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இருந்த மத தலைவர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை அதிகமாய் கடைப்பிடிக்கிறவர்களாக தங்களை காட்டிக்கொண்டவர்கள், உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதாக அவங்க காட்டிக்கொண்டவர்கள். அவங்க மற்ற ஜனங்களை விட்டு விலகி இருந்தாங்க. ஏன்னா பரிசேயர்கள் என்று சொன்னாலே செப்பரேட்டட் என்று சொல்லி அர்த்தம், அதாவது பிரிக்கப்பட்டவர்கள், பிரிந்திருப்பவர்கள் என்று சொல்லி அர்த்தம். அதனாலே அவர்கள் மற்ற ஜனங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பாவிகள் என்று சொல்லி கருதினார்கள். பாவிகள் என்று சொல்லி அவர்கள் கருதினதுனாலே தங்களை பிரித்தவர்களாக காட்டிக்கொண்டு மற்றவர்களை போல உடை உடுத்தாமல் அவங்க வித்தியாசமாக உடை உடுத்தினாங்க. அவங்க வித்தியாசமாக அவங்க பேசினாங்க, வித்தியாசமாக அவங்க ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர்களை பார்த்து இவர்களைப் போல நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறார். லூக்கால அவர் இவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி கூட அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். இங்கே மார்க்கு சொல்லுகிற விதத்தில் நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் சீஷர்கள் ஏன் கை கழுவாமல் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடல, ஆனால் இவர்கள் கை கழுவுகிற விதமாய் அவர்கள் கை கழுவவில்லை. இவங்க கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அதிகமான சடங்குகள் உண்டு. 3வது வசனம், 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு, இந்த பரிசேயர்கள் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினால் ஒழிய சாப்பிட மாட்டார்கள். அந்த காலத்திலேயே ஹேண்ட் வாஷிங், கொரோனா இல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, கையை கழுவுனாங்க. ஆனால் அடிக்கடி கழுவிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அசுத்தமானது ஏதாவது என்னுடைய உடலுக்குள்ளே போய் நாங்கள் அசுத்தமாயிடுவோம், நாங்கள் பரிசுத்தமாக இல்லைன்னு சொன்னால் மேசியாக வரமாட்டார். அவங்க அப்படி நினச்சாங்க. அவங்க மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை அதிகமாய் கடைப்பிடிக்கிறவர்களாய் அவங்க இருந்தாங்க. ஆனாலும் கூடவே அவங்க முன்னோர்களின் பாரம்பரியத்தை, வேறு அநேக போதகர்கள் வந்தாங்க நடுவில் சரித்திரத்தில், அவர்கள் சொன்னவைகள் எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்க, பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அவர் பண்ணார், அவர் இப்படி சொன்னார் என்று சொல்லி நிறையா இருந்தது. அவங்க ஜனங்கள் எல்லாருமே 600க்கும் மேற்பட்ட நியாயப்பிரமாண விதிகளை எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அதிகமாய் வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறவர்களாய் காணப்பட்டாங்க. ஆனால் அவங்க முக்கியத்துவம் என்னவாக இருந்தது, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேதத்தை காட்டிலும் மனிதர்களுடைய போதகத்தை அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முக்கியப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இங்கே பாருங்கள், அது போக முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டார்கள். 4ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன். வேறு அநேக ஆச்சாரங்களையும் கை கொண்டு வருவார்கள். அடிக்கடி சொம்ப கழுவுனாங்க, பாத்திரங்களெல்லாம் அடிக்கடி கழுவிட்டே இருந்தாங்க. கடையிலேருந்து வந்தால் குளிப்பாங்க, சும்மா கடைக்கு போயிட்டு வந்தாலே குளிப்பாங்க. ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள், குளிக்காமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க. திரும்ப 5ஆம் வசனத்தை நம்ம பார்க்குறோம், முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி அப்படின்னு சொல்லி அவங்க முன்னோர்களின் பாரம்பரியத்தை முக்கியப்படுத்தினாங்க. எவ்வளோ முக்கியப்படுத்தினாங்கன்னா, தேவன் மோசே வழியாய் கொடுத்திருந்த நியாயப்பிரமாணத்தையும் மீறி
அவங்க என்ன பண்ணாங்க? அதிகமாய் செய்தார்கள். அவர்கள் மாயக்காரராக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். நீங்களாம் என்னது? மாயக்காரர்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அதாவது நீங்களாம் பித்தலாட்டம் பண்ணுறவங்கன்னு சொல்லி அழைக்கிறார். 8ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய கட்டளைகளை தள்ளிவிட்டு, நீங்கள் கடைப்பிடிக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் என்ன பண்ணுறீங்க? எல்லாரையும் கடைப்பிடிங்கன்னு சொல்லி வலியுறுத்துறீங்க, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை தள்ளிவிட்டீங்க. தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள். எது முக்கியமாக போச்சு உங்களுக்கு? கழுவுறது தான் முக்கியமாயிடுச்சு. கிண்ணத்தையும் செம்பையும் கழுவி கழுவி பரிசுத்தம்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பேர்லேயே பிரித்தெடுக்கப்படுதல் என்று சொல்லி இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணல? பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறவர்களாய் காணப்படவே இல்லை. 9ஆம் வசனத்தில் பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படி தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தனமாக்கினது நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறார். பாரம்பரியத்தை ரொம்ப பிடிச்சிக்கிட்டீங்க, தேவனுடைய கட்டளைகளை நீங்கள் மறந்துட்டீங்க. 13ஆம் வசனம், நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குறீர்கள். வியர்த்தனமாக்குறீங்க, அவமாக்குகிறீங்க. அதை நீங்கள் பாரம்பரியத்தை மாத்திரம் கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட்டீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இப்போ இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் எல்லா ஏரியாலையும் இருந்தாங்க. கலிலேயாவிலையும் இருந்தாங்க, யூதேயாவிலும், எல்லா இடங்களிலும், ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்தாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் இருந்த ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் வியாபாரம் பண்ணுகிறார், வியாபாரிகளாய், பிஸ்னஸ்மென்னாக இந்த பரிசேயர்கள் இருந்தாங்க. இவங்க நியாயப்பிரமாணத்தை அதிகமாக அவங்க படித்தாங்க, டீச் பண்ணாங்க. அந்த ஜெப ஆலயங்களிலே, சினகாக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஈரோட்டில் கூட ஒன்று இருக்குன்னாங்க. அந்த சினகாக்ஸ், அந்த ஜெப ஆலயங்களிலே அவர்கள் டீச் பண்ணாங்க. தே டாட் பிகாஸ் தே நியூ. அவங்க நிறையா படிச்சிருந்ததுனால அவங்க தான் டீச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருந்தது. இப்போ இவங்க இந்த தேசத்தினுடைய சனதரின் சங்கம் என்று சொல்லி ஒன்று இருந்தது. இப்போ நம்ம ஊரில் ஒரு கிராமம் எடுத்த பஞ்சாயத்து போர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது நம்முடைய மாநில அளவிலே சட்டசபை என்று சொல்லுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி யூதர்களுடைய சட்டசபையில் சனதரின் சங்கத்தில் பரிசேயர்களும் ஒரு சின்ன ஒரு அங்கம் வகித்தார்கள். அந்த சனதரின் சங்கத்தில் பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், வேதபாரகர்கள் இருந்தாங்க, பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பரிசேயர்கள் கொஞ்சம் பேராக தான் இருந்தாலும் கூட இவங்க லோக்கலாக எல்லா ஜனங்களையும் அவங்க அறிந்திருந்ததுனால இவர்களுடைய பேச்சு கொஞ்சம் அங்கே எடுபட்டது. இந்த பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஆகாது. கொள்கைகளிலே பல விதங்களிலே அவர்கள் பிரிந்தவர்களாய் காணப்பட்டார்கள். எப்படி பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிஎம்கே, இதுக்கெல்லாம் சேரவே மாட்டாங்க இல்லையா, சண்டை போட்டுக்குவாங்க இல்லையா, கொள்கைகளை பிரிந்தவர்களாய் காணப்படுகிறார்களே, அதுபோல் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இருந்தார்கள். ஆனால் இந்த மனுஷகுமாரனை கொல்லுவதற்காக இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பின்னாக சேர்ந்து வராங்க. சேர்ந்து அவரை சிலுவையிலே அறைவதற்காக அவங்க அதிகமாய் பிரயத்தனப்படுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த பரிசேயர்களுக்குள்ளேயே பிரிவுகள் இருந்தது. 2 கூட்டம் இருந்தாங்க. ஒருத்தவங்க கொஞ்சம் ஃபார்வர்டாகவும் கொஞ்சம் பேக்வேர்டாகவும் இருந்தாங்க. அதாவது ஒரு சிலர் முற்போக்குவாதிகளாக இருந்தார்கள். அவர்கள் ரொம்ப ரூல்ஸ்ன்னு சொல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவங்களாக இருந்தாங்க. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, திரும்பி ரூல் இது நியாயப்பிரமாணம் சும்மா சொல்லிட்டு ரொம்ப கடைப்பிடிக்கிறார். அதிகமாய் கழுவுகிறவர்கள் வைத்துக்கொள்ளுங்களேன், அதிகமாய் கழுவுகிறவர்கள், ரொம்ப அதிகமாய் கழுவாதவர்கள், அப்படி வேணால் நம்ம எடுத்துக்க முடியும். இவர்களுக்குள்ளேயும் பிரச்சனை இருந்துச்சு. இப்போது இந்த பரிசேயர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை எதிர்கொண்டு வந்து அவரை சோதிக்கும்படி என்று சொல்லி இருக்குது. இப்போ சோதிக்கும்படி என்று சொல்லும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ள வருவதில்லை, அவரை மாட்டி வைக்கிறதுக்காக வராங்க. எப்படி மாட்டி வைக்கிறதுக்காக வந்தாங்க? அவரை சோதிப்பதற்காக வந்தாங்க. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நம்ம பார்க்குறோம், இயேசு பாடுபடுகிற தாசனாய், கிறிஸ்து பாடுபடுகிற தாசனாய் அவர் வந்தார் என்பதை மார்க்கு சித்தரிக்கிறார். மார்க் 1:12 அவர் பரிசுத்த ஆவியினாலே வனாந்தரத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே பிசாசினாலே சாத்தானினாலே சோதிக்கப்பட்டு என்று சொல்லி 13ஆம் வசனம் சொல்லுது. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு, அப்போ அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர் சோதிக்கப்பட்டார். தொடர்ந்து சோதிக்கப்பட்டு கொண்டே வந்தார்.
இவருக்கு எதிரிகளாக இவரை சோதனை செய்தது சாத்தான் மாத்திரம் இல்லை, இந்த பரிசேயர்களும் ஒரு கூட்டம்தான். இவங்க என்ன பண்ணாங்க? அவரை சோதிக்கும்படியான எதுக்காக வந்தாங்க? இவர்களுக்கு நான் சொன்னேன்ல, ஜனங்கள் மத்தியிலே ஒரு செல்வாக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய புகழ் இவர்களை தாண்டி ரொம்ப அதிகமாக போனப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கவலை வந்தது. இப்போ இந்த கவலை வந்ததுனாலே அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவரை சோதிக்கும்படி, அவருடைய புகழை கெடுக்கும்படி அவங்க முயற்சி செஞ்சாங்க. எப்படி கெடுக்க முடியும்? இவங்க என்ன பண்ணாங்க? நேராக ஜனங்களுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்டு அந்த கேள்வியில் அவர் தடுமாறுவாரா என்று சொல்லி அவங்க பார்க்க முயற்சி செஞ்சாங்க. முக்கியமாக இங்கே அவங்க என்ன கேட்குறாங்க? அவரை சோதிக்கும்படி என்று சொல்லி எழுதிவிட்டு நம்ம என்ன பார்க்குறோம்? ஜனங்க மறுபடியும் கூடி வந்தாங்க, இயேசு கிறிஸ்து மறுபடியும் போதித்தார், பரிசேயர்கள் மறுபடியும் சோதித்தார்கள். அதுதான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, சோதிக்க வேண்டும் என்று தான் வந்தாங்க, கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவரிடத்துல வரவில்லை. we see different people approaching Jesus in different ways. பலர் இயேசு கிறிஸ்துவை அணுகுகிறது, பல காரியங்களுக்காக, பல நோக்கங்களோடு அவர்கள் அணுகுகிறதையும் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அவரிடத்தில் வந்து புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுகிறது நியாயமா என்று கேட்டார்கள். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க? ஒரு முக்கியமான ஒரு போதனையை குறித்து அவர்கள் கேட்கிறார்கள், ஒரு காரியத்தை குறித்து கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? குடும்பத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதான் அவங்க கேட்குறாங்க. குடும்பங்கள், ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு மனைவி இருக்கிறாள். அந்த கணவன் மனைவி பிரிந்து போவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், பிரிந்து போகலாம் என்பது தான் அவங்களுடைய பார்வை. பரிசேயருடைய பார்வை, கணவனும் மனைவியும் பிரியலாம். அவர்கள் அதை ஜனங்களுக்கு போதித்து கொண்டும் வந்தார்கள். ரோமர்கள் அதிகமாகவே தள்ளுதற் சீட்டு கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க. அவங்க அதிகமான திருமணங்களை செய்கிறவர்களாகவும் இருந்தாங்க. இப்போது இவர் என்ன சொல்லுவாருன்னு பார்க்குறது இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து தள்ளுதற் சீட்டு கொடுக்கலாம் என்று சொன்னால் இவங்க ஜனங்களை பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்களும் தள்ளுதற் சீட்டு கொள்ளலாம், விவாகரத்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், இவரும் அதுதான் சொல்கிறாரு. இவர்கிட்ட புதுசாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் இவர் பின்னாடியாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்க முடியும். இல்லாவிட்டால் இவர் தள்ளுதற் சீட்டு கொடுக்கலான்னு சொல்லும்போது இவங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இவர் ரோமர்களுக்கு கலாச்சாரத்துக்கு எதிராகவும் இருக்கிறாரு, நமக்கு எதிராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் நியாயப்பிரமாணத்துக்கு, வேதத்துக்கு எதிராகவும் அவர் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லியிருக்குது, அது என்னன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ அவருடைய நோக்கம் என்ன? இவரை எப்படியாவது சிக்க வைக்க வேண்டும் என்றுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ ரோமர்களுக்கு எதிராக ஏதாவது சொல்கிறாரான்னு பார்க்கணும், இல்லை வேதத்துக்கு எதிராக ஏதாவது சொல்கிறார், தேவதூஷணம் சொல்லுகிறாரா என்று சொல்லி இவங்க பார்க்க வேண்டும். சரி, அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? சோதிக்க வராங்க. அவரிடத்தில் புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுகிறது நியாயமா, நியாயப்பிரமாணமா அப்படின்னு கேட்குறாங்க. அதே சேயிங், இஸ் டிவோர்ஸ் ஜஸ்டிஃபைடு, விவாகரத்து நியாயமானதா என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர் பிரதியுத்தரமாக, அவர் பதிலாக என்று சொல்லி அர்த்தம், மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். பதிலாக அவர் என்ன கேட்குறார்? ஒரு கேள்வி கேட்கிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் கேள்விகளை கேட்கிறவராய் காணப்பட்டார் இல்லையா? எதுக்காக அவர் திரும்ப கேட்கிறார் என்று சொன்னால், அவங்க என்ன நினைப்போடு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி புரிந்து கொள்வதற்காக, அதை வெளியே கொண்டு வருவதற்காக அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். பல நோக்கத்தோடு நம்மகிட்ட கேள்வி கேட்க முடியும். இப்போது ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அதை என்கிட்ட கேட்டார். அவர் சொன்னார், என்கிட்ட கேட்குறாங்க, எத்தனையோ வாட்ஸ்அப் வீடியோவில் கிறிஸ்தவங்க கிட்னி ஃபெயிலியரையும் கேன்சரையும் குணமாக்குனாங்களே, கொரோனா வைரஸ் ஏன் குணமாக்கலை? இப்போ எங்கே போனாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டார். நீ என்ன சொல்கிற அதுக்கு? நான் பதில் சொல்லணும்ல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், அவங்க எதுக்காக கேட்குறாங்க? அதாவது
அவங்க கிறிஸ்தவ கடவுள் கேன்சரையும் கிட்னி ஃபெயிலியரும் குணமாக்குனார், கொரோனா வைரஸ் ஏன் குணமாக்க மாட்டேங்கிறாருன்ற ஏக்கத்தில் கேட்குறாங்களா? இல்லை எங்களுடைய கடவுள்கள் அதைகளெல்லாம் குணமாக்குனதே கிடையாது, உங்களுடைய கடவுள்கள் தான் குணமாக்கிட்டு இருக்குது, ஆனால் உங்களுடைய கடவுளுக்கு கொரோனா வைரஸை மாத்திரம் குணமாக்க முடியல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக சொல்கிறாங்களா? இல்லை உங்களுடைய கடவுள் குணமாக்கவே இல்லை, முதல்லேருந்தே குணமாக்கல, உங்களுடைய பாஸ்டர்கள் தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாஸ்டர்கள் தான் குணமாக்கிட்டு இருந்தாங்க, அவங்களால இப்போ குணமாக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்காக வராங்களா? இல்லை உண்மையிலேயே அவங்களுக்கு கொரோனா வைரஸ் குணமாகணும், அது பூமியிலேருந்து எடுக்கப்பட்டாகணும், ஜனங்க குணமாகணும் என்ற ஒரு ஆசையில் உங்கள் கடவுள் சுகமாக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொன்னேன். எதுக்காக கேட்கணும்னு சொன்னால், அவங்க என்ன நோக்கத்தோடு வருகிறார்கள் என்று சொல்லி கேட்கணும். அநேக நேரத்தில் அவங்க சண்டை போடுறதுக்காக தான் வராங்க, நான் ஒன்று ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வராங்க. ஆனாலும் அந்த நீயா நானா போட்டியிலிருந்து மாற்றி ஒருவரோடு ஒருவர் பேசி கற்றுக்கொள்வதற்காக திரும்ப நம்ம கேள்வியை கேட்கறது ரொம்ப அவசியம். இந்த மாடலை நம்ம கிறிஸ்துவ இடத்துல தான் கற்றுக்கொள்ளுகிறோம். ஏனென்றால் அவர் அவர்களை சோதிப்பதற்காக கேட்கல, அவர்களே தங்களுடைய கேள்வியை புரிந்து கொள்வதற்காகவும் கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அதை புரிந்து கொள்வதற்காகவும் அவர் அந்த கேள்வியை கேட்கிறார். இஸ் பிரிங்கிங் அ கான்டெக்ஸ்ட் டு வாட் இஸ் பீயிங் டிஸ்கஸ்ட் டு எவ்ரிபடி சிட்டிங் அரவுண்ட். சுற்றி இருக்கிற எல்லாருமே பேசி கொண்டிருப்பது என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர் கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, தள்ளுதல் பிரதியுத்தரமாக மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். ஏன்னா இவங்க மோசேனுடைய கட்டளைகள் தான் அவங்க அதிகமாய் பின்பற்றுவதாக அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க பாரம்பரியத்தை தான் பின்பற்றுறாங்க. அது நியாயப்பிரமாணத்துக்கு பாரம்பரியங்களுக்கும் அதிக சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன? அவர்களை அறிவார், பரிசேயர்களை அறிவார் இல்லையா, அவமாக்குறவர்கள் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். இருந்தாலும் மோசே உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறது என்ன என்று கேட்டார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? வாட் இஸ் திஸ் கமாண்ட், வாட் இஸ் ஹி கமாண்டட் யூ டு டூ? அதற்கு அவர்கள் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார். He has issued an order that you can divorce. அப்போ விவாகரத்து பண்ணலான்றது ஒரு ஆர்டரே இருக்குதுங்க. அவர் எழுதி கொடுத்துடலாம், தள்ளுதல் சீட்டு எழுதி கொடுத்துடலான்னு சொன்னால் விவாகரத்து பண்ணிடலான்னு சொல்லி அர்த்தம். விவாகரத்து பண்ணிடலான்னு சொல்லி மோசே சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அடுத்த கட்டத்துக்கு வராங்க. கொடுத்துருக்கிறார் என்றார்கள். அப்போ என்ன சொல்கிறார்? ஓகே, நவ் வி ஹாவ் அ கிரவுண்ட். இப்போ நீங்கள் மோசே பின்பற்றுகிறவங்க தெரிஞ்சிருச்சு இல்லையா? சரி, மோசே செய்தது கரெக்டாக இல்லையான்னு தான் நீங்கள் என்ன கேட்குறீங்க இல்லையா? கேள்வி என்ன? புருஷனானவன் தன் மனைவியை தள்ளி விடுகிறது நியாயமா? அப்போ மோசே சொன்னது நியாயமான்னு நீங்கள் இப்போ கேட்குறீங்க இல்லையா? சரி, இதை அடிஸ்தானமாக வச்சுட்டு நம்ம இந்த சம்பாஷணையை தொடரலாம், இதிலிருந்து வி கேன் பில்ட் அப், இதிலிருந்து நம்ம கட்டி கொண்டு வரலாம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? ஒரு அடிஸ்தானத்தை உறுதிப்படுத்துகிறார். இது எல்லா சம்பாஷணைகளிலும், அது விவாதமானாலும் கூட நம்ம இந்த அடிஸ்தானத்தை சரியாக்குவது ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நம்ம ஒன்று பேசிகிட்டு இருப்போம், அவங்க ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாமே ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம், ஒத்து வர்ற மாதிரி இருக்கும், சண்டை போட்டுக்கிற மாதிரியும் இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அந்த குழப்பத்துக்கு காரணமாய் நம்ம இருந்து விடக்கூடாது. ஒரு தெளிவுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? திரும்ப கேள்வி கேட்டு பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து தெளிவாக்குறதை பார்க்குறோம். ஓகே, மோசே சொல்லியிருக்கிறாரு, இப்போது அது நியாயமான்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? சரி, இப்போ 5வது வசனத்தில் திரும்ப இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்று சொல்லியிருக்கு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க? மோசே உத்தரவு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 24வது அதிகாரம் உபாகமம் 24 வசனங்கள் 1-4 வரைக்கும் நம்ம வாசித்தாகணும். ஏனென்றால் அவங்க அதை தான் கோட் பண்ணுறாங்க, அந்த ஆர்டர் தான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு லாயராக இருந்தால் நம்ம அப்படி தான் சொல்லுவோம், பாருங்கள் அப்படி ஒரு ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க இதுதான் சொல்கிறாங்க. உபாகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமுக்கு அப்புறம் உபாகமம், எண்ணாகமும் உபாகமம். எண்ணாகமும் உபாகமத்தில் 24வது அதிகாரம். எனக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிறதுனால தான் நான் இழுக்கிறேன்ல. 24வது அதிகாரம் வசனங்கள் 1-4 வரைக்கும். ஒருவன்
ஒருவன் ஒரு ஸ்திரீயை. அவங்க கேட்டது புருஷன் தன் மனைவியை. இப்போ இங்கே நமக்கு தெரியுது யார் யார் டிவோர்ஸ் பண்ணலான்றது ரொம்ப காமனாக இருக்குது. ஆண்கள் தான் பெண்களை டிவோர்ஸ் பண்ணுறதா அதிக காமன். பெண்களும் ஆண்களை டிவோர்ஸ் பண்ணலாம். ஆனால் அங்கே என்ன இருக்குது, இங்கே ஆண்கள் தான் பெண்களை டிவோர்ஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஒருவன் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்ட பின்பு அவரிடத்தில் லட்சையான காரியத்தை கண்டு அவள் மேல் பிரியமற்றவனானால் அவன் தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து அவளை தன் வீட்டிலிருந்து அனுப்பிவிடலாம். ஸோ மோசே விவாகரத்து செய்யலாம். தள்ளுதல் சீட்டுன்னு சொன்னால் தட்ஸ் அ டாக்குமெண்ட், ஒரு சீட்டு. நான் இனிமேல் எனக்கும் இந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பது. அனுப்பிவிடலாம். அவள் அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அதாவது ஒரே நேரத்தில் 2 மனைவி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வச்சுக்காதீங்க. அப்படின்ற ஒரே வீட்டில் நீங்கள் வச்சுக்காதீங்கன்றதான் அங்கே மோசே சொல்கிறார். அப்போ அந்த சமுதாயத்துக்கு தேவன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு தேசமாக உருவாக்குகிறார். அந்த தேசம் தனிப்பட்ட தேசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு நிறைய ஒரு கான்ஸ்டிடியூஷனை அல்லது ஒரு சட்டங்களை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் மோசே சொல்லுகிறது தான் இது, டிவோர்ஸஸ் கேன் ஹேப்பன், விவாகரத்து செய்யலாம். இந்த காரியத்துக்கு அவளிடத்துல ஒரு லட்சியான காரியம் இருந்தது என்று சொன்னால், இவனுக்கு பிரியம் இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணை வீட்டு விட்டு அனுப்பலாம். அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வேறொரு திருமணம், வேறொருவனுக்கு அவனுடைய வீட்டை விட்டு போன பின்பு வேறொருவனுக்கு மனைவி ஆகலாம். அப்போ மனைவி என்ன பண்ண முடியாது. இங்கே இவங்க வந்து லட்சைன்னு சொல்லும்போது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்ணிடத்துல விபச்சாரம் காணப்பட்டது என்று சொன்னால் அவள் என்ன பண்ணலாம், அந்த வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு மனைவி ஆகலாம். இந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இவனுக்கும் மனைவி அவனுக்கும் மனைவியாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2ஆம் புருஷனும் அவளை வெறுத்து தள்ளுதலின் சீட்டை எழுதி அவள் கையிலே கொடுத்து, அப்படின்னா அந்த பெண் மறுபடியும் விபச்சாரம் செய்தாள் என்று சொல்லி அந்த 2வது கணவனும் அவளை அனுப்பிவிட்டாலும், அவளை விவாகம் பண்ணின அந்த 2ஆம் புருஷன் இறந்து போனாலும், அவள் தீட்டுப்பட்டபடியினால் அவளை தள்ளிவிட்ட அவளுடைய முந்தின புருஷன் திரும்பவும் அவளை மனைவியாக சேர்த்து கொள்ள கூடாது. இது விபச்சாரம் நடக்கக்கூடாது என்பதற்காக இவர் கொடுக்கிற ஒரு காரியம். அது கர்த்தருக்கு முன்பாக அருவருப்பானது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. இப்போ இங்கே சொல்கிறது பாவம்னு சொல்கிறது அந்த விபச்சாரத்தை குறித்து தான், அந்த தீட்டை குறித்து தான் அவர் பேசுகிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆனால் விபச்சாரம் பண்ணலாமான்னு தான் அவங்க ஆக்சுவலாக கேட்க வேண்டியது. ஆனால் அவங்க அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. விபச்சாரம் என்ற பாவம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான் என்று சொல்லி சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாரு, எழுதி கொடுத்தான் என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்ததை தான் மோசே கொடுக்கிறார். கர்த்தர் மோசேட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு, இது எனக்கு அருவருப்பானது. 4ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம்ல, 24:4, இது எனக்கு அருவருப்பானது, ஆனால் இந்த ஜனங்க இப்படி இருக்கிறதுனால நீ இப்படி எழுதி கொடு என்று சொல்லி கொடுத்துருக்கிறார். ஸோ இது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஆனால் மோசே இந்த ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார், அவர் எழுதி கொடுக்கிறார். இப்போ இங்கே அவர் உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் என்று சொல்லி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார், இங்கே மார்க்கு இதே 7ஆம் அதிகாரம் நம்ம முன்ன பார்த்தோம் இல்லையா, இந்த 7ஆம் அதிகாரத்தில் அவர் இந்த பரிசேயர்களோடு பேசும்பொழுது அவர் சொல்லியிருக்கிறார். 21ஆம் வசனம் அவர் சொல்லுகிறார், எப்படி எனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து, நான் மார்க் 7:21 வாசிக்கிறேன், மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். அப்போ இவ்வளோ லிஸ்ட் பண்ணுறாரு. இதில் விபச்சாரம்
பொல்லாத சிந்தனைக்கிலிருந்து அடுத்தது என்னது? விபச்சாரம், வேசித்தனம் வருகிறது. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம், அதாவது உங்கள் இருதயத்தின் பாவத்தின் நிமித்தம் இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, மோசே எழுதி கொடுத்ததை நீங்கள் முன்னிறுத்துறீங்க, அது நியாயமானு கேட்குறீங்க. நீங்கள் நியாயம் இல்லாததுனால மோசே அந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்தான். நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மோசையை உங்கள் தலைவனாக கொண்டு நீங்கள் அவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை வச்சு நீங்கள் பேசுகிறீங்க என்று சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், ஆகிலும், பட், இருந்தாலும், ஈவன் ஸோ, எழுதி கொடுத்துட்டாலும், நான் சொன்னது தான் மோசே எழுதியிருக்கிறாரு, இருந்தாலும் அது அருவருப்பான காரியம், ஆகிலும் ஆதியிலே என்று சொல்கிறார். நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மோசையை பற்றி பேசுகிறீங்க, நான் எதை பற்றி பேசுகிறேன்? அதுக்கும் முன்னாடி ஆதியிலே, இன் த பிகினிங். அப்போ அவர் எங்கே போகிறார்? உங்களுக்கு மோசே தான் அத்தாரிட்டி, பட் தென் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் தி அத்தாரிட்டி ஆஃப் காட். நான் தேவனுடைய இடத்துலேருந்து நான் பேசுகிறேன். மோசேக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் என்ன சொன்னார்ன்னு சொல்லி நான் போகிறேன்னு சொல்லி அவர் ஆதிக்கு போகிறார், மூலத்துக்கு போகிறார். ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் என்று சொல்லுகிறார். மனுஷனை சிருஷ்டித்ததே அவர் தான், குடும்பத்தை உருவாக்கினதே அவர் தான். அதான் அவர் சொல்லுகிறார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார். கடவுள் என்ன செய்தார்? ஒரு குடும்பம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதற்காக ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இப்பொழுதெல்லாம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே, நிறைய ஐரோப்பா நாடுகளிலும் கூட பாடப்புத்தகத்தில் வந்துடுச்சு, அம்மா, அப்பா, பிள்ளைகள் என்பது ஒரு குடும்பம். ஆனால் இப்படிப்பட்ட குடும்பங்களும் உண்டு. அப்பா, அப்பா, பிள்ளைகள், அம்மா, அம்மா, பிள்ளைகள், இவைகளெல்லாம் குடும்பங்கள் தான் என்று சொல்லி பாட புத்தகங்களிலிருந்தே பிள்ளைகளுக்கு புகட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது ஓரின சேர்க்கை என்பதை நியாயப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அது இந்தியாவிலும் அது பிரபலமாக வரக்கூடும். நாம் பாவத்தை சுட்டி காட்ட தயங்கக்கூடாது. நாம் சொல்லணும், இது தவறு என்பதை நாம் சுட்டி காட்ட வேண்டும். அதே நேரத்தில் அவர்களை நம்ம வெறுக்க வேண்டியது அவசியம் இல்லை. நாம் அவர்களை நேசிக்கலாம், அந்த பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். அதை சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் கர்த்தர் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் ஆணுமாக படைக்கல, பெண்ணும் பெண்ணுமாக படைக்கல, ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இதன் நிமித்தம் அவர்கள் உண்டாக்கி அவர்கள் பலுகி பெறுவதற்காக அவர் உண்டாக்கினார். இதன் நிமித்தம் புருஷனாவது அப்படின்னு சொல்கிறார். புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அப்போ ஒரு புருஷன், ஒரு மனைவி, இவங்களுக்கு ஒரு தகப்பன் தாய் இருந்தாங்க, இந்த மனைவிக்கு ஒரு தகப்பன் தாய் இருந்தது. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் கடந்து வந்து இவர்கள் இணைய வேண்டும். அங்கிருந்து பிரிந்து இங்கே பிரிவு, இணைவு, இது இருக்க வேண்டும். லீவ் அண்ட் க்ளீவ், விட்டு இவங்க என்ன செய்யணும்? இணைய வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இப்போ அவங்க மோசேவை சுட்டி காட்டி சொன்னாங்க, உபாகம் 24 குறித்து அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லியிருக்கிறாரே நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இதன் நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை எடுத்து பேசுகிறார். இப்போ இவங்களுக்கு எதில் பேசினா கரெக்டாக வரும் அப்படின்றதை அவர் அறிந்திருந்து, இவங்களுக்கு எது தெரியும் அப்படின்றது தெரிஞ்சிருந்து அவர்களுடைய நிலையிலே நின்று பேசுகிறதையும் நம்ம பார்க்குறோம். அவர் அவளுக்கு புரியாத மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிருந்திருக்கலாம், அவர் அப்படி பண்ணவே இல்லை. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம், இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள்.
இங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே மாம்சமாக இருப்பார்கள். They will not only be united in soul, but they will also be united in body. அவர்கள் சரீர பிரகாரமாக ஆத்ம பிரகாரமாய் மாத்திரமல்ல சரீர பிரகாரமாயும் அவங்க இணைஞ்சிருப்பாங்க என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பார். மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சொன்னார் அவர் பரிசேயர் இடத்துல. அவர் ஆதியாகமம் 2:24 அவர் குறிப்பிட்டு சொன்னார். 8வது வசனத்தில் அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள், ஒரே மாம்சமாக ஒரே உடலாய் அவர்கள் இருப்பார்கள், அவர்கள் ஒன்றாக இருப்பார்கள். இனி கணவன் வேறு மனைவி வேறு என்று சொல்லி அவங்கள என்ன பண்ண முடியாது, பிரிக்கவே முடியாது. அந்த இசைந்திருப்பார்கள், ஒரே மாம்சமாக இருப்பார்கள். திரும்ப அவரை எம்பசைஸ் பண்ணுறார். இதுன்னு அதிகமாக முக்கியத்துவப்படுத்தி அவர் சொல்கிறார், இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, ஆதியிலே கர்த்தர் நியமித்தது என்ன, கணவனும் மனைவியுமாக அவர்கள் இசைந்திருப்பார்கள், இணைந்திருப்பார்கள், ஒரே மாம்சமாய் அவர்கள் இருப்பார்கள். 9ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார், ஆகையால் அதனாலே ஆகிலும் ஆகையால். வாட் யூ செட், அது மோசே சொல்லியிருக்கிறார், அது இருதய கடினத்து நிமித்தமாய் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகிலும் தேவன் என்ன செய்திருக்கிறார், அவர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் சித்தம் கொண்டிருக்கிறார். அதனாலே அப்போ என்ன சொல்ற, ஒரு ஆர்குமெண்ட் கவுண்டர் ஆர்குமெண்ட். அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, மோசே சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், தேவன் சொல்லியிருக்கிறார், செய்திருக்கிறார் என்று சொல்லி சொல்கிறார். ஸோ இஸ் பிளேசிங் டு அத்தாரிட்டிஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தேர் டிஸ்போசல், அட் தேர் டிஸ்போசல். அவங்களுக்கு முன்பாக 2 அதிகாரங்களை அவர் வைக்கிறார், மோசேயா தேவனா. மோசே தேவன் சொன்னதை தான் இவர் எழுதியிருக்கிறாரு. தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கார், அவர்கள் இசைந்திருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும், ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இனி கணவன் மனைவி என்று சொல்லி தனியாக பிரிக்க முடியாது. கணவனுக்கு வலிச்சா மனைவிக்கு வலிக்கும், மனைவிக்கு வலிச்சா கணவனுக்கு வலிக்கும். அதனால் அவர்கள் இசைந்து இருப்பார்கள். இந்த இசைந்து இருக்கிறவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அப்போ தேவன் இணைச்சிட்டார். இட் இஸ் காட் ஹூ யுனைட்ஸ் டு பீப்புள். அதாவது எ மேன் அண்ட் எ வுமன், ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைப்பது யார், தேவன். ஆகையால் அதனாலே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அதாவது மனுஷன் சொன்னால் அது இந்த கணவன் பிரிக்காதிருக்க கடவன், அல்லது மனைவி பிரிக்காதிருக்க கடவுள், அல்லது மாமனார் மாமியார் பிரிக்காதிருக்க கடவர்கள், அல்லது மத தலைவர்கள் பிரிந்து போவதற்கு அவர்கள் உடந்தையாக இருக்காதிருக்க கடவர்கள். சில பேர் சொல்கிறது உண்டு, பைபிள் என்பது இட்ஸ் அன் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட். அது ஒரு புராதான ஒரு நூல், புராதன காலங்களிலே புராதன கலாச்சாரங்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல். அதை இன்றைக்கு நீங்கள் இன்றைய கலாச்சாரத்துக்கும் இன்றைய காலகட்டங்களுக்கும் நீங்கள் பொருத்த நினைப்பது முட்டாள்தனம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருந்த காரியங்கள் வேறு, இந்த காலகட்டத்தில் இருந்த காரியங்கள் வேறு. ஆனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம், விவாகரத்து பார்க்குறோம். அது அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கும் நடக்கிறது. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கு அது என்ன இருக்குது, இன்னும் அதிகமாக அது காணப்படுகிறது. போன வருஷம் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், 2 நாளுக்கு முன்னாடி பேசுகிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க பிரிஞ்சுட்டாங்க. இல்லை கொஞ்ச நாள் பிரிஞ்சு வாழ்கிறாங்களா, இல்லை லீகலாகவே அவங்க பிரிஞ்சுட்டாங்க. தள்ளுதல் சீட்டு கொடுக்கப்பட்ட ஆயிற்று. இதுதான் நிலைமை. அண்ட் டிவோர்ஸ் இஸ் இன்க்ரீஸிங் இன் இந்தியா. எந்த அளவுக்கு நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோமோ அந்த அளவுக்கு டிவோர்ஸ் வந்துடும் போல் இருக்குது. இப்போ இங்கே விவாகரத்து என்பது இன்றைய பிரச்சனை, அன்றைய பிரச்சனை. ஆனால் ஆதியில் இருக்கிற காரியம் என்ன, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா என்ன சொல்கிறார் அவர், இணைந்திருப்பது தான் முக்கியம். சரி, ஏன் கர்த்தருடைய இது என்ன நம்ம பார்த்தோம், அது கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அருவருப்புன்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணாங்க, வேறு மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தெளிவாய் வேதம் ஒன்று சொல்லுகிறதை நம்ம பார்க்க போகிறோம். மல்கியா 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மல்கியா 2, பழைய ஏற்பாட்டிலே கடைசி புஸ்தகம். மல்கியா 2வது அதிகாரம் 16வது வசனம்.
தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். த சேம் நேஷன்ஸ், த காட் ஆஃப் த சேம் நேஷன், இந்த தேசத்தினுடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மல்கியாவும் இவங்களுக்கு நல்லா தெரியும். இவர் அதை கோட் பண்ணலை, இருந்தாலும் நம்ம வாசிக்கிறோம். 14ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்கிறேன். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறார். ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் திருமணம் என்னாச்சு? எனக்கு சாட்சியாக இருந்தது. நான் தான் இணைச்சேன், நான் தான் அதுக்கு சாட்சி. ஏன் சாட்சின்னு சொல்கிறார் என்று சொன்னால், இது ஒரு உடன்படிக்கை. He is calling himself the witness because this is a covenant. சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய. what you have is a covenant relationship. இது உடன்படிக்கையின் உறவு என்பதையும் கொடுத்து அவர் என்ன சொல்கிறார்? தெளிவாய் சொல்லுகிறார். இது ஒப்பந்தத்தின் உறவு அல்ல. ஒரு சீட்டு எழுதி திருமண சீட்டு ஒன்று வச்சுட்டு தள்ளுதல் சீட்டு ஒன்று கொடுத்து இதை மாற்றி சட்ட ரீதியான ஒரு ஒப்பந்தம் இல்லை. இது என்னது? உறவு ரீதியான உடன்படிக்கை என்று சொல்லி அவர் அதை கருதுகிறார். தேவன் நியமித்திருக்கிறது என்னது? ஒரு உடன்படிக்கையின் உறவு. அந்த இளவயதின் மனைவிக்கு சாட்சியாக இருக்கிறார். உன் தோழியும் என்று சொல்லுகிறார். She calls the wife as a friend of man. அப்போ அவர்கள் தோழமையிலும் அவர் இணைக்கப்பட்டிருக்கார்கள். சரீரத்தில் மாம்சமாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் ஆத்துமத்திலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. நீ துரோகம் பண்ணக்கூடாதே, நீ பண்ணினாயே என்று சொல்லி அங்கே பேசுகிறார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்திலிருந்து பரிபூர்ணமாக இருந்ததே, பின்னே ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. இப்போ மனிதனை மாத்திரம் படித்து விட்டுருக்கலாம் இல்லையா? ஒரு பெண்ணையும் மனைவியும் படைத்து சந்ததி பெருகும்படி தானே. ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு, திரும்பவும் துரோகம் பண்ணாதபடிக்குன்னு சொல்கிறார். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள். பி கேர்ஃபுல், எச்சரிக்கையாருங்கள் என்று சொல்லுகிறார். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்டவன், அதாவது தள்ளுதல் சீட்டு செய்கிறவன், துரோகம் பண்ணுகிறவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான். தனக்கு மேலே அவன் என்ன செய்கிறான்? கொடுமை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான், அவனே போட்டுக்கொள்கிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல், திரும்ப சொல்கிறார், உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ விவாகரத்து என்பது கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஒன்று. அதுதான் அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனத்தில், மார்க் 7:9, ஆகையால் தேவன் இணைத்ததை, கடவுள் இணைக்கிறவர், மனுஷன் பிரிக்கிறவன், மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? மனுஷர்கள் இணைகிறோம், மனிதர்கள் பிரிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறார்? அவர் ஒரு சத்தியத்தை சொல்கிறார். தேவன் இணைக்கிறார், மனிதன் பிரிக்கிறான். அது அந்த பிரிவு எதனாலே நடக்கிறது? அவரவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம். அந்த இருதயத்தில் என்ன இருக்கிறது? வேசித்தனமும் காம விகாரமும் பொல்லாங்கான சிந்தனைகளும் கபடும் வன்கண்ணும் பொறாமையும் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு இருந்த அதே பாவம் இன்றைக்கும் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த பரிசேயர்கள் கேட்குறாங்க, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பழக்கம் சரியானதா? ஆனால் நாங்கள் மோசேயைப்படி தானே நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வியில் சோதிக்கிறாங்க. இப்போ அவங்க கேள்வி கேட்டாங்க, மோசேயின் அடிப்படையில் கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து பதில் சொல்லுகிறார், தேவனுடைய அடிப்படையிலே அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? பிரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இவ்வளோ இருக்குது, இவங்களுடைய தரம் மோசையினுடைய தரத்தை அடிப்படையில் இங்கே இருக்குது. மோசையானால் தேவனுடைய தரத்தின்படி தான் அவர் பேசுகிறார். அது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் இவங்க என்ன பண்ணாங்க? இருதயின் கடினத்தின் நிமித்தம் அவங்க தள்ளுதல் சீட்டை கேட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த லா கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ இங்கே தேவன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய தரத்தை அவர் குறிப்பிட்டார். அவர் சொல்லுகிறார், அவங்க பிரியவே கூடாது.
they should not separate. அவங்க பிரிய கூடாது. தேவன் இணைத்ததை மனிதன், தேவன் இணைத்த அந்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை உறவை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. அது உடன்படிக்கை என்று அவர் சொன்னார் இல்லையா, மல்கியா 2:16 14-15 நம்ம பார்த்தோம். உடன்படிக்கை என்று சொன்னால் மொத்த வேத புத்தகத்தில் 5 உடன்படிக்கைகள் உண்டு. தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கைகள். அதில் கடைசி உடன்படிக்கை தான் என்னது? புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அவர் செய்த உடன்படிக்கையாக இருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னார் இல்லையா. அப்போ அந்த உடன்படிக்கை இட்ஸ் அ கவனன்ட். கவனன்ட் இஸ் நாட் லீகலிஸ்டிக். அது சட்ட ரீதியான ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு உறவின் அடையாளம். இதை தேவன் தாமே துவக்குகிறார். இட்ஸ் டிவைன் இனிஷியேட்டிவ். தேவன் தான் துவக்கி இணைக்கிறார். அதை மனுஷன் முடிக்க நினைக்காதிருப்பானாக, பிரிக்க நினைக்காதிருப்பானாக தான் இங்கே கருத்து. இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த புதிய உடன்படிக்கையின் வழியாய் நானும் தேவனும் இணைக்கப்பட்டிருக்கிறோம், நீங்களும் தேவனும் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் உடைக்கப் போகிறதே கிடையாது. எந்த ஒரு நிபந்தனையும் அவர் மீறப் போகிறதே கிடையாது. கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு நித்தியத்தை நிச்சயித்தவர் கடைசி வரைக்கும் நமக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் சும்மா கடவுள் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டாருன்னு சொல்லாதீங்க, பரலோக நிச்சயம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதீங்க. இயேசு கிறிஸ்து மரித்தப்போ ரட்சிக்கப்படும் பொழுது அது வரைக்கும் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தோமோ அது மாத்திரம்தான் மன்னிச்சிருக்கிறாரு. நம்ம இனிமேல் என்ன பண்ணணும்? நம்ம நல்லா வாழணும். தட் இஸ் கரெக்ட். அவங்க சொன்னது எல்லாமே கரெக்ட். நல்லா வாழணும். ஆனால் பரலோக நிச்சயம் கிடையாது. அது கடைசியில் அவர் முடிவு பண்ணுவார், நீ பரலோகத்துக்கு போகலாமா நரகத்துக்கு போகலாமா என்று சொல்லி. இங்கே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 11:2வது வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால். அப்போ பவுல் இந்த விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட என்கேஜ்ட் நியமிக்கப்பட்ட கன்னிகைகளாக நீங்கள் இருக்கிறீங்க என்று சொல்லி சொல்லுகிறார். மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்தப்போ தூதன் என்ன சொன்னார்? நீ அவளை தள்ளி விடாதே. அவர் தள்ளிவிட மனதாக இருந்தார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? தள்ளி விடாதே. இப்போ மரியாள் இடத்துல ஒரு லட்சை காணப்பட்டதுனாலே அவர் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி தள்ளுதல் சீட்டு பற்றி யோசிக்கிறார். அங்கே என்கேஜ்மெண்ட்டே ஒரு திருமணமானது போல ஒரு இது. என்கேஜ்மெண்ட் திருமணத்தை விட பெருசாக நடக்கும். அப்போ அந்த கலாச்சாரத்தில் அப்போ அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இவங்கெல்லாம் தேர் என்கேஜ்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ தள்ளி விடலாம் என்று சொன்னால் தள்ளுதல் சீட்டு மரியாளுக்கு கொடுத்துடலான்னு தான் யோசேப்பு யோசிச்சார். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நீ தள்ளி விடாதே என்று சொல்லி சொல்கிறார். அவளே உற்பத்தியானது பரிசுத்தாவினாலே உண்டானது என்று சொல்லியும் சொல்கிறார். என்ன காரணம் என்று சொல்கிறார்? அது லட்சை அல்ல என்று சொல்லி சொல்கிறார், அது பரிசுத்தம் என்று சொல்லி சொல்கிறார். இங்கே தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. ஏன் என்று சொன்னால் இது ஒரு உடன்படிக்கையின் உறவு. எப்படி கிறிஸ்து சபையோடு ஒரு உடன்படிக்கையில் இருக்கிறாரோ அந்த சபையும் கிறிஸ்துவும் பிரிக்கவே முடியாதோ, என்னுடைய கரத்திலே கர்த்தர் கொடுத்ததை எவனும் பிரிக்க முடியாது என்று சொல்லி சொல்கிறாரோ, அதே போல ஒரு கணவன் மனைவி உறவிலே இணைந்தது பிரியாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சபைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. சரி, பிரிக்காதற்கு கடவன் என்றார். அப்படி சொன்னோன்னே அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இவரை மாட்டி வைக்க முடியல. இவரை சோதனையிலே அவர்கள் தோற்று போனது யாரு? பரிசேயர்கள். ஏனென்றால் அவர்கள் சொன்ன தரம் இங்கே இருந்துச்சு, இயேசு கிறிஸ்து சொன்ன தரம் இங்கே இருந்தது. அப்போ ஜனங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ஓ, இந்த பரிசேயர்கள் தள்ளுதல் சீட்டு கொடுக்கலான்னு சொல்லி நிறைய குடும்பத்தை பிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தள்ளுதல் சீட்டை கொடுக்கக்கூடாது, நீங்கள் பிரியவே பிரியாதீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும்.
அப்போ பிரியலான்னு நினச்சிட்டு இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, மனம் திரும்பி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. பிரிந்தேனே என்று சொன்னவர்கள் மனம் வருந்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிரமித்திருப்பார்கள், அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. பரிசேயர்கள் அன்றைக்கு இன்னைக்கு இவரை மாட்ட வைக்க முடியல என்று சொல்லி போனாங்க. இப்போ இவர் ரோமருக்கும் எதிராக பேசிட்டாரு. அப்போ இந்த ஜனங்களுக்கெல்லாம் பிரியும். இவர் நம்ம சொன்னதையும் ஏற்றுக்கிட்டாலும் ஆனால் அது வந்து இதை விட மேலான ஒரு விஷயத்தை அவர் சொல்லிட்டார். என்ன சொல்றார்? விவாகரத்தே கூடாது என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டார். இப்போ ஒன்று நம்ம அறிந்து கொண்ட மல்கியால படித்தப்போ தழுதல் சீட்டு அவருக்கு அருவருப்பானது. சரி, 10வது வசனத்தில் பின்பு வீட்டிலே அவருடைய சீஷர்கள் அந்த காரியத்தை குறித்து மறுபடியும் அவரிடத்தில் விசாரித்தார்கள். அப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, சீஷர்கள் விசாரிக்கிறாங்க. இந்த தடவை சீஷர்கள் அவரை சோதிப்பதற்காக விசாரிப்பதில்லை, அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக. சீஷர்கள் என்றாலே கற்றுக்கொள்கிறவர் என்ற அர்த்தம் இல்லையா? அப்போ சீஷர்களுக்கு குருவை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் விசாரிக்கிறார்கள். என்னது, டைவர்ஸே வேணான்னு சொல்லிட்டீங்களே, இது ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு விஷயமாச்சு. விசாரிக்கிறார்கள், என்ன நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கேட்குறாங்க, விசாரிக்கிறாங்க. சீஷர்கள் விசாரிக்கிறவர்கள், கேட்டதை மேம்போக்காக கேட்டுவிட்டு போகாமல், ஒரு பிரசங்கத்தையோ ஒரு வேத ஆய்வையோ மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடாமல், வேத வாசிப்பையோ மேலோட்டமாக வாசித்து போடாமல் விசாரித்து அறிகிறவர்கள். அப்போ தான் we can get into a deeper relationship with God. கடவுளோடு ஒரு ஆழமான உறவுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். விசாரித்து விசாரித்து நம்ம செல்ல வேண்டும். இப்போ இங்கே அவர்கள் விசாரித்தார்கள். 11வது வசனத்தில், அப்பொழுது அவர் எவனாகிலும், whoever, எவனாக அது பரிசைனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினாள். அதாவது விவாகம் பண்ணுவதற்காக அவன் தள்ளிவிடுகிறான், அவன் அவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி சொல்லுகிறார். அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நித்திய தேவன் அவனை மனைவியோடு இணைத்திருக்கிறார். இது ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்தது. மனைவியை கணவனோடு இணைத்திருக்கிறார், கணவனை மனைவியோடு இணைத்திருக்கிறார். இணைத்தவர் நித்திய தேவன். அவர் செய்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. இதை இவர்கள் ஒரே இணைந்திருக்கிறார்கள், இசைந்திருக்கிறார்கள், ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. இதை ஒருவன் எவனாகிலும் அவன் தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் இவளுக்கு விரோதமாய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, தேவன் இணைச்சது தான். நீங்கள் பிரிஞ்சு போனால் நீங்கள் அந்த பெண்ணோடு வாழ்கிற வாழ்க்கை அது விபச்சாரம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் தேவன் இணைத்தது இவளோடு தான். நீ அதை விட்டு வேறொரு பெண்ணோடு நீ உறவு கொள்ளும் பொழுது நீ இந்த பெண்ணுக்கு எதிராய் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி சொல்கிறார். அப்போ மனுஷனுக்கு எதிராக செய்யப்படுகிற பாவம் தேவனுக்கு எதிரான ஒரு பாவமாய் அது இருக்கிறது. அப்போ தேவனுக்கு எதிராய் அவன் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லியும் சொல்லுகிறார். இது இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்டா விசாரித்தோன்னே இருந்திருக்கும். ஏன்னா விவாகரத்தையும் விபச்சாரத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றாய் சேர்க்கிறார். he continues, தொடர்ந்து சொல்கிறாரு, மனைவியும் தன் புருஷனை தள்ளிவிட்டு வேறொருவனை விவாகம் பண்ணினால் விபச்சாரம் செய்கிறவளாக இருப்பார். இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, மனைவியும் விவாகரத்து பண்ணலாம். இங்கே ஈக்குவல் ரைட்ஸ் வருது, ஆனால் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் சின். இங்கே சம உரிமை கொடுக்குறார் அவர். பெண்களும் ஆண்களை விவாகரத்து பண்ணலாம், பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க தள்ளிட்டு பண்ணாங்கன்னா, ஏன்னா ஆணும் பெண்ணுமே பாவிகள் தான். அப்போ பாவத்திலே அவர்கள் என்ன ஆகிறாங்க, சரிசமம் ஆகிறார்கள். எல்லா சோஷியல் மீடியாவில் அடிக்கடி வர ஒரு சண்டை, ஆண்கள்
வலியவர்களா, பெண்கள் வலியவர்களா என்று சொல்லி. ஆண்கள் நல்லவர்களா, பெண்கள் நல்லவர்களா, அப்பா நல்லவரா, அம்மா நல்லவரா, அப்பா தான் எல்லாம் தோளில் சுமக்கிறாரு, வலியெல்லாம் தாங்கிக்கிறாரு அப்படின்னு சொல்லுகிற சோஷியல் மீடியா போஸ்ட்ஸும் உண்டு. அம்மா தான் எல்லாம் பண்ணுறாங்க, அம்மாவை தவிர தெய்வம் இல்லைன்னு சொல்லுகிற சோஷியல் மீடியா போஸ்ட்டும் உண்டு. இதுலேயும் உண்மை இருக்கலாம், இதுலேயும் உண்மை இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல, 2 பேருமே சரிசமம். எதில்? பாவத்தில். எல்லாரும் பாவிகள் என்று சொல்லி அவர் கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கணும். அவர் என்ன சொல்லுகிறார்? விவாகரத்தை செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்க விபச்சாரம் பண்ணுறாங்க. ஏன் விபச்சாரம் பண்ணுறாங்க? தேவன் இணைத்தார். அவங்க தேவனை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிகள் தான் கடைசி வரைக்கும். அவங்க பிரிஞ்சு போய் வேறு திருமணம் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த திருமணம் இஸ் நாட் வேலிட். அது தேவனை பொறுத்த வரைக்கும் அது என்ன இல்லை, தேவனுடைய அங்கீகாரம் அங்கே இல்லை, தேவனுடைய சாட்சி அங்கே இல்லை. அதனால் அங்கே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? விபச்சாரம் தான் அங்கே நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சமமாக இருக்கிறது. விபச்சாரம் செய்கிறவனாக இருப்பான், விபச்சாரம் செய்கிறவளாய் அவள் இருப்பாள் என்றார். அப்போ திஸ் ஈவன் மோர் ஷாக்கிங். ஆனால் இங்கே தேவனுடைய மனதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? பிரிவினை என்பது அவரிடத்துல இல்லை, அவர் இணைக்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்போ ஃபேமிலி அப்படின்றது கடவுள் உருவாக்குகிறது. ஆனால் தொடர்ந்து அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அவர் இடத்துல கொண்டு வந்தாங்க, அவர் அதை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்குறாரு. நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். ஆனால் பிள்ளைகள் எதாக இருக்கிறாங்க? கணவன் மனைவியினுடைய ஒரு விளைவாய் அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு உறவினுடைய ஒரு சாட்சியாய் அவர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய ஈவாய் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ we see how importance Jesus gives for families. இயேசு கிறிஸ்து குடும்பங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதையும் நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போ இணைக்கிற தேவன், பிரிக்கிற மனிதன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், பாவம் செய்கிற மனுஷன். இப்போ இந்த பாவி இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சாத்தானோடு சேர்ந்து அவனும் சோதிக்க வரான். ஆனால் அவர் என்ன செய்கிறார்? சத்தியத்தை கூறி அவர்களை திருப்பி அனுப்புகிறார். சீஷர்களிடத்தில் இன்னும் விளக்கி சொல்லுகிறார். மனுஷனுடைய இருதய கடினத்தை அவர் வெளிக்கொண்டு வருகிறார். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போனா டிவோர்ஸ் பண்ணக்கூடாதா? ஒரு கணவன் இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருந்தான் என்று சொன்னால் அதை எப்படி டிவோர்ஸ் பண்ணலாமா வேண்டாமா? வேதத்தின்படி என்ன பண்ணணும்? இணைப்பது தான் முக்கியம். தேவ சித்தத்தின் மீது இணைந்திருப்பது தான் முக்கியம். அப்போ நீங்கள் சொன்னால் அது கொடூரமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? உங்களுடைய கற்பினாலே நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அவனுடைய அந்த ரட்சிப்புக்குள்ளாக நடத்துங்கன்னு சொல்லியிருக்கு. நிறைய காரியம், இது பெரிய டாபிக், இதோடைய நுணுக்கங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆனாலும் அவங்க காலத்தில் விபச்சாரம் செய்தாலோ அல்லது விட்டு போயிட்டாலோ, எய்தர் இட் இஸ் அடல்ட்ரி ஆர் அபேண்டன்மெண்ட். ஒருத்தருக்கு விட்டுட்டு போயிட்டாரு, பல வருஷங்களாச்சு, இனி நான் வேறு வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா அப்படின்ற சூழ்நிலைகளில் மறுமணம் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது. விபச்சாரம் செய்கிறாங்க, அதனால் நான் மாறிக்கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இது கூட சேர்ந்து நீங்கள் டொமஸ்டிக் அப்யூஸ்ன்னு சொல்லலாம். சில நேரங்களில் அடிக்கிறவர்கள் உண்டு, ரொம்ப வன்முறை கையாளுகிறவர்கள் உண்டு. அது மனைவியானாலும் கணவனானாலும் கையாளுகிறவர்கள் உண்டு. அந்த நேரத்தில் என்ன செய்வது அப்படின்னா, அப்போ கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம், எதுக்காக? சேஃப்டிக்காக பிரிஞ்சிருக்கலாம். ஆனால் திரும்ப இணைய நினைப்பது தான் முக்கியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை அவர் செய்தார். He did the ministry of reconciliation. அதனால் நாம் என்ன செய்யணும்? இணைக்கிறவர்களாய் தான் நம்ம இருக்க வேண்டும். அப்போ விவாகரத்து என்பது நம்முடைய பேச்சில் சாதாரணமாக வரக்கூடாது. ஒரு வீட்டில் இருந்தேன், ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. திடீர்னு மனைவி சொன்னாங்க, ஏய் நான் உன்னை ஜானி நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசினாங்க, ஆஸ் எ ஜோக். நான் சொன்னேன், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னேன். பட் தென் ஷி ஜஸ்ட் அட்டர்ட் இட். அது அவங்க சாதாரணமாக சொன்னாங்க. அப்படி சொல்லப்படக்கூடாது. அது நம்முடைய கிறிஸ்தவ பேச்சில் அது வர வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய சித்தம் இணைந்திருப்பது. திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது ஒரு உடன்படிக்கை என்ற அந்த போதகத்தை இன்றைக்கி இந்த 12 வசனங்களிலே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நாம் பாவத்துக்குள்ளே ஈடுபடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ திருமணம் என்பது எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயம் என்பதை நாம்
நிதானிக்கவும் வேண்டும். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வேத ஆய்வை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்துருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். நீர் ஆண்டவரே அதிகமாய் சோதிக்கப்பட்டீர். ஆனாலும் ஒவ்வொரு சோதனையிலுமே நீர் தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சித்தத்தை, அவருடைய தரத்தை தாராளமாய் போதித்து எங்களை உயர்த்துகிறவராய் நீர் இருந்திருக்கிறீர். கர்த்தர் இஸ்ரவேலை ஒரு தேசமாக உருவாக்கி கொண்டிருந்தது போல எங்களையும் தேவனுடைய ராஜ்யத்திலே நீர் உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, மனைவியை கனவீனம் பண்ணுகிற கணவன் அவனுடைய ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு நீர் சொல்லியிருக்கிறீர். 1 பேதுரு 3 ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே. அதே போல் திருமண உறவுக்குள்ளே கனம் பண்ணுதல் வேண்டும் என்று நீர் சொல்லியிருக்கிறீரே. அப்படியா? இப்பொழுது ஒருவேளை உறவுகள் சிதிலம் அடைந்திருக்கிற நிலை இருந்தால் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் ஏவி சந்தர்ப்பங்களை கொடுத்து இருதய கடினத்தை எடுத்து போட்டு இணைப்பாராக. அவர்கள் ஒன்றாய் இசைந்திருப்பார்களாக, ஒரே மாம்சமாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, திருமணமாக நினைக்கிறவர்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையோடு திருமண உறவுக்குள்ளாக, சம்பந்தங்களுக்குள்ளாக கடந்து செல்ல, ஜெபத்திலே கடந்து செல்லத்தக்கதாக நீர் கிருபை தாரும். எப்படியாய் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை தெளிவாய் ஆண்டவரே எங்களுக்கு மார்க்கின் வழியாய் கொடுத்துருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மார்க் எழுதினதை ஆண்டவரே எங்களுக்கு ஒரு வேத புஸ்தகமாக்கி அதை எங்களுடைய கருத்திலே கொண்டு வருவதற்காக அநேக பரிசுத்தவான்கள் ஆண்டவரே அடிக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் இருந்தார்களே, அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். இந்த வேத ஆய்விலே கலந்து கொண்ட எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன். கர்த்தருடைய வேதமானது, வசனமானது நம்முடைய பாதைக்கு வெளிச்சமும் கால்களுக்கு தீபமுமாக இருக்குது. அது நமக்கு பொண்ணுக்கு மேலாக, அது விலை மதிப்பற்றதும், நம்முடைய ஆத்மத்துக்கு தேனை போல மதுரம் உள்ளதாயும் அது இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வெள்ளிக்கிழமைகளிலே நம்ம ஜெபத்திலே இணைந்திருப்போம். தொடர்ந்து ஆராதனையில் நம்ம இணைந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.